அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் மிஷின் வந்து அலாய். காஸ்டிங் மிஷின்னா வந்து அலாய் ஆர் மோல்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் த ஃபேக்டர் வந்து 4 ஃபேக்டர் வேல வந்து காஸ்டிங் மிஷின் வந்து இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து அலாய் இஸ் த அதுக்கப்புறம் வந்து அலாய் இஸ் த மோல்டன் இன் ஸ்ப்ரூ இன் த சர்க்கியூம். தீஸ் ஆர் த டார்ச் ஆஃப் த ஃப்ளேம் அண்ட் காஸ்டிங் டு த மோல்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். த அலாய் இஸ் அ மோல்டன் எலக்ட்ரிக்கலி பை த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹீட்டிங் by the induction of the furnace, then the cast into the mold. அதுக்கப்புறம் வந்து centrifugal force. Cast on the furnace வந்து centrifugal force. The alloy is molten to the injection of the heating, then the cast into the mold centrifugally by the motor and syringe action. The alloy is a vacuum form of metal. அதுக்கப்புறம் வந்து மெட்டல் அண்ட் காஸ்ட் ப்ரெஷர் ஆஃப் த அதுக்கப்புறம் ஆர்கனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டார்ச் அதுக்கப்புறம் மெல்ட்டிங் சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங் மிஷின் இருக்குது. இது வந்து இந்த காஸ்டிங் மிஷின் வந்து இது வந்து ஒரு சிரிஞ்ச் ஆஃப் இந்த மிஷின் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த காஸ்டிங் மிஷின் அந்த சிரிஞ்ச் வந்து would be 2 to 5 turnsல வந்து இருக்கும். 2 to 5ல் வந்து 5 டர்னில் வந்து ஹீட் பண்ணுவாங்க. இந்த அலாய் மெட்டல் வந்து பை த டார்ச் ஃப்ளேம் வந்து இஸ் கிளேடட் டு த செராமிக் கடல் டார்ச். செராமிக் வந்து அட்டாச்சு டு த ப்ரோக்கன் ஆர்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் மிஷினில் வந்து டார்ச் ஃப்ளேம் இஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் த கேஸ் மிக்சர். டார்ச் ஃப்ளேம் was generated by the gas mixtureல வந்து டார்ச் ஃப்ளேம் வந்து ஜெனரேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த ப்ரோப்போன் அண்ட் ஏர் நேச்சுரல் கேஸ், அசிட்டோன் அண்ட் ஏர், அதுக்கப்புறம் வந்து அசிட்டைல் ப்ளஸ் ஆக்சிஜன் இதெல்லாம் எடுப்பாங்க. இந்த broken arm accelerate the initial rotational speed and அதுக்கப்புறம் வந்து crucible and casting ring. The increasing in the linear speed of the liquid casting alloy. Once the metal has been reaches the casting temperature, the machine is released and springing trigger to the rotational motionல வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸ்ப்ரிங்கிங் ட்ரிகர் அதாவது இந்த broken வந்து acceleration to the initial rotation of the speed of the வந்து crucible and the casting ring is increasing in the linear spread of the liquid casting alloyல வந்து இருக்குது. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸில் வந்து a current passes through the resistance heating the condenser and automatic metal of alloy is occur in the graphite and ceramic kettles. அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு கரண்ட் வந்து passes into the resistance of the heating the condenser of the automatic melting of alloy is occurring in the graphite ceramic kettles அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃபைட் செராமிக் கிரெடில்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அலாய் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மெட்டல் செராமிக் ப்ராசஸஸ் அண்ட் டென்ஸ் டு தி ஆக்சிடைஸ்ட் இன் ஓவர் ஹீட்டிங். ஓவர் ஹீட்டிங்கில் வந்து நல்லா ஆக்சிடைஸ் ஆகி தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து ஃபர்னேஸ் வந்து இஸ் லொக்கேட்டட் இன் த ஃப்ளாஷ் அகெயின்ஸ்ட் தி காஸ்டிங் ரிங் மேலே வந்து அதுக்கப்புறம் வந்து அகைன் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கார்பன் பட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த மெட்டல். கார்பன் கிரெடில் வந்து could not be used for metal. ஹை palladium alloy அதெல்லாம் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிரெடில் வந்து ஃபர்னேஸ் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் சில்வர் அலாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட்ரஜன் குரோமியம் அலாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கோபால் குரோமியமுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அலாய் வந்து மெட்டல் செராமிக்ஸ் அந்த ப்ராசஸஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க.
எதுக்குன்னா இது வந்து ஒரு கரண்ட் பாசிங் த்ரூ தி இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் மெல்ட்டிங் அண்ட் அலாய் அக்கறை வந்து கிராஃபைட் செராமிக்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன் மெல்ட்டிங் மிஷின் சொல்கிறாங்களா. இந்த இண்டக்ஷன் மெல்ட்டிங் மிஷின் வந்து என்னென்னா ஒரு அலாய் இருக்குன்னா தி அலாய் இஸ் மெல்டட் பை தி இண்டக்ஷன் ஃப்ளூயிட். அலாய் இஸ் மெல்டட் பை தி இண்டக்ஷன் ஃப்ளூயிட்னால மெல்ட் ஆகுதா. அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன் ஃப்ளூயிட்னால மெல்ட் ஆகுது. த டிபெண்டன்ஸ் வென் இட் இஸ் த கிரெடல் சரௌண்டட் பை தி அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கோல்டு மெல்டன் அதுக்கப்புறம் வந்து ரப்பிங். அதுக்கப்புறம் வந்து ஒரு அலாய் ஆஃப் த மெட்டல் வந்து இண்டக்ஷன் ஃப்ளூயிடில் வந்து ஒரு அலாய் ஆஃப் த மெட்டல் இருக்கா அது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து ஃப்ளேல்டு இஸ் டெவலப்டு வித்தின் த கடல் சரௌண்டட் பை தி வாட்டர் கோல்டு மெட்டல் அதுக்கப்புறம் வந்து மெட்டல் ட்ரப்பிங் இருக்குது. இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து ஃப்ளோ த்ரூ தி ப்ரைமர்லி அதுக்கப்புறம் விண்டிங் காயில் அண்ட் ஜெனரேட்டட் ஏ வேரியபிள் அதுக்கப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இருக்குது. ஒன்ஸ் த அலாய் வந்து ரீச்சஸ் இன் த காஸ்டிங் டெம்பரேச்சர் த ஏர் இன் வேக்கம் இஸ் ஃபார்ம்டு இன்டு த மோல்ட் பை தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் த ஏர் ப்ரெஷர் அண்ட் வேக்கம். இட் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் தி மெல்ட்டிங் பேஸ் மெட்டல் அலாய். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெல்ட்டிங் பேஸ் மெட்டல் அலாய் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் த அலாய் வந்து ரீச்சஸ் இந்த காஸ்டிங் டெம்பரேச்சர் வந்து ரீச் பண்ணோடனே இந்த ஏர் இன் வேக்கம் இட் ஃபோர்ஸஸ் இன்டு த மோல்டன் பை தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் ப்ரெஷர் ஆஃப் த வேக்யூமில் வந்து இது பண்ணுறாங்க. இது இன்னுமே புரியல. இண்டக்ஷன் மெல்ட்டிங் மிஷின்னா வந்து இட் இஸ் அன் அலாய் வந்து மோல்டட் பை தி இண்டக்ஷன் ஃப்ளூயிட்னால அதுக்கப்புறம் மெல்ட் ஆகுது. இண்டக்ஷன் ஃப்ளூயிட்னால மெல்ட் ஆகி திஸ் டெவலப்டு டு த க்ரூசிபிள் சரௌண்டட் பை தி அதுக்கப்புறம் வாட்டர் ஒரு க்ரூசிபிள் சரௌண்டட் வாட்டர் கோல்டு மெட்டல் அதுக்கப்புறம் வந்து டப்பிங்கில் வந்து இருக்கும். அதில் வந்து சரௌண்டடில் பண்ணுவாங்க. இதுதான் ஆல்டர்னேட்டிவ் வந்து கரண்ட் ஃப்ளோ டு தி அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி விண்டிங் காயில் அண்ட் ஜெனரேட் த வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஜெனரேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் த அலாய் வந்து ரீச்சஸ் இன்டு தி அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங்கில் வந்து ரீச்சஸ் ஆனால் ஒன்ஸ் தி அலாய் இஸ் ரீச்சஸ் இன்டு த காஸ்டிங் டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் இந்த ஏர் ஆர் இந்த வேக்கம் இட் வில் பி ஃபோர்ஸஸ் இன்டு த மோல்டன் பை தி ஆன்டிஃபங்கல் ஃபோர்ஸஸ் த ஏர் ப்ரெஷர் அண்ட் வேக்யூம் வந்து இட் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் மெல்ட்டிங் பேஸ் மெட்டல் அலாய் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் மெட்டல் அலாய்க்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ் வச்சு ஏர் ப்ரெஷர் கொடுத்து ஒரு வேக்யூம் கொடுத்து இது வந்து காஸ்டிங்கை வந்து அதுக்கப்புறம் காஸ்டிங் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கொடுத்து. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த டைரக்ட் கரண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இஸ் ப்ரொடியூஸ்டு பிட்வீன் தி டூ எலக்ட்ரோபிளேட்டடாக இருக்குது. ஒரு டைரக்ட் கரண்ட் அதுக்கப்புறம் ஆர்ச்சிஸ் ப்ரொடியூஸ்டு பை த டூ எலக்ட்ரோபிளேட்டடில் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரோபிளேட்டட் அலாயில் இருக்குது. இன்னொன்று வாட்டர் கோல்டு அதுக்கப்புறம் வந்து டங்ஸ்டன் எலக்ட்ரோடில் வந்து இருக்குது. வாட்டர் கோல்டு டங்ஸ்டன் எலக்ட்ரோடில் டைரக்ட் கரண்ட் ஆர்க் மெல்ட்டிங் மிஷின் இருக்கா. இது வந்து டைரக்ட் கரண்ட் ஆர்ச் இஸ் ப்ரொடியூசஸ் பிட்வீன் தி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் வந்து இருக்குதா. 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் வந்து இருக்குது. இந்த அலாய் வந்து வாட்டர் வந்து கோல்டு டு த டங்ஸ்டன் அதுக்கப்புறம் வந்து அலாய் வாட்டர் வந்து கோல்டட் டங்ஸ்டன் அலாய் வாட்டர் வந்து கோல்டட் டங்ஸ்டன். The temperature within the arch is exaggerated இந்த 4000 டிகிரி செல்சியஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்துது. இந்த அலாய் இஸ் மெல்டட் வந்து வெரி குயிக்லியாக வந்து மெல்ட் ஆகுது. இந்த அலாய் வந்து ரொம்ப குயிக்காக வந்து மெல்ட் ஆயிடுது. இந்த அலாய் வந்து 4000 டிகிரி செல்சியஸில் வந்து டைரக்ட்
கரண்ட் ஆர்க் மெட்டலில் வந்து இது வந்து டைரெக்டாக வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த அலாயில். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து கோல்டு டு தி டங்ஸ்டன் எலக்ட்ரோடில் வந்து வாட்டர் கோல்டு வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆர்க் இஸ் செட்டடு 4000 டிகிரி செல்சியஸில் வந்து இது பண்ணி மெல்ட். அதுக்கப்புறம் வந்து மெட்டல் அதுக்கப்புறம் வந்து வெரி குயிக்லி அதுக்கப்புறம் திஸ் மெத்தட் ப்ராசஸ் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் ஓவர் ஹீட்டிங் அலாய் டேமேஜிங் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப்டர் ஒன்லி த ஃபியூ செகண்ட்ஸ் இஸ் ப்ரொலாங் த ஹீட்டிங். அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து டேமேஜ் ஆகிடுது. க்ரூசபிள்னால் என்னென்னா க்ரூசபிள் இஸ் அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் க்ரூசபிள் இஸ் அவைலபிள் இன் 4 டைப்பு. கிளே அதுக்கப்புறம் வந்து கார்பன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து குவாட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஜிர்கோனியா அலுமினான் இருக்குது. கிளே க்ரூசபிள் இஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கார்பன் பிரிட்ஜ் அலாயின் இருக்குது. ஹை நோபலாக இருக்குது, நோபல் டைப்பான் இருக்குது. கார்பன் க்ரூசபிள் வந்து இட் கேன் பி யூஸ்டு ஒன்லி அதுக்கப்புறம் இட் கேனாட் ஒன்லி ஃபார் ஹை நோபல் அதுக்கப்புறம் வந்து க்ரௌன் அண்ட் ரிங் அலாய் அலாய் பட் ஆல்சோ ஃபார் த ஹையர் ஃபியூசிங் கோல்டு கார்பன் மெட்டல் செராமிக் அலாய். அதாவது கார்பன் க்ரூசபிள்னால் என்னென்னா இட் இஸ் யூஸ்டு நாட் ஒன்லி இன் த ஹையர் நோபல் க்ரௌன் பிரிட்ஜஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க கார்பனு. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஹையர் ஃபியூசிங் கோல்டு பேஸ் மெட்டல் செராமிக் அலாயில் வந்து இருக்குது. இப்போ வந்து என்னதுன்னா குவாட்ஸ் க்ரூசபிள் இது வந்து திஸ் க்ரூசபிள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அலுமினா குவாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிலிக்கா இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஹை ஃபியூசிங் அதுக்கப்புறம் வந்து ஹை ஃபியூசிங் அலாயில் வந்து இது பண்ணாலும் பண்ணிடும். அதுக்கப்புறம் தே ஆர் சூட்டபிள் ஃபார் தி அதுக்கப்புறம் வந்து அலாய் இட் ஹை மோல்டன் டெம்பரேச்சர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவ் டு த கார்பன் அதுக்கப்புறம் வந்து கண்டாமினேஷன் ஹை பெல்லடியம் content such as palladium silver alloy. palladium silver alloy has அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மெட்டல் செராமிக் கோப்பிங் வந்து பண்ணுறாங்க. has a metal ceramic coating. அதுக்கப்புறம் எனி நிக்கல் பேஸ்டு அண்ட் கோபால்ட் பேஸ்டு alloy வந்து இருக்குது.